நம்மை வெல்வதுதான் மிக முக்கியமானது. நம்மை வெல்வது என்பதின் பொருள் நமது புலன்களை வெல்வதுதான் என்ற வரிகளுடன் தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ். சௌந்தரராஜன். உலக படத்தில் குண்டூசி அளவுக்கு இருந்த ரோம் மாபெரும் சாம்ராஜ்யமாக உருவெடுத்ததற்கு அடிப்படை காரணமே ரோமானியர்களின் எல்லையற்ற வீரம்தான். எல்லையற்ற வீரத்தை மையமாக கொண்டு உலகத்தையே ஆட்டி படைத்த ரோமானியர்கள் புலனடக்கம் இல்லாத காரணத்தினால் நுகர்வை ஒரு வெறியாகவே அனுபவித்ததின் விளைவாக ரோம சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது. உலக வரலாற்றிலேயே மிக வேகமாக உயர்ந்து வேகமாக சரிந்து அடையாளமற்று விழுந்தது ரோம சாம்ராஜ்யம்தான். தமிழ் சமூகத்தை நாம் சான்றாக எடுத்துக்கொண்டால் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இடைப்பட்ட 300 ஆண்டுகள் களப்பிரர்கள் ஆண்டிருக்கிறார்கள். களப்பிரர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இணையாக வீரம் நிறைந்தவர்கள் இல்லை. இன்றைய மைசூரு என்று அழைக்கப்படும் கர்நாடகத்தின் பகுதிதான் எருமை நாடு என்று பேசப்பட்டது. அந்த எருமை நாட்டில் இருந்து வந்தவர்கள்தான் களப்பிரர்கள். இவர்கள்தான் 300 ஆண்டுகள் தமிழகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது தமிழகத்தின் இருண்ட காலம் என்று பதிவு செய்யப்பட்டது. அதற்கு அடிப்படை காரணம் தமிழன் புலனடக்கம் அற்று போனான் என்பதுதான் காரணம். நண்பர்களே, உங்கள் சிந்தனைகளை சிதற விடாமல், மனம் போன போக்கில் உங்கள் வாழ்வை நடக்க அனுமதிக்காமல், உங்கள் அறிவின் பார்ப்பட்டு ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளத் தொடங்கிவிட்டால் முதலில் அது கடுமையாக சோதனையாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு ஆழகால விஷம் போன்ற தோற்றத்தை தான் தரும். ஆழகால விஷத்திற்கு பிறகு உயிர் வளர்க்கும் அமுதம்தான் அது. நன்றி, வணக்கம்.